மண்ணுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட மெட்டீரியல் தான் இந்த வாகனம் இப்போ ஓடுது பாத்தீங்களா. இந்த பெட்ரோல் டீசல் எங்க இருந்து வந்துச்சு? அதுவும் அந்த மண்ணுக்குள்ளதான் எல்லாம் வெளியாகும். மண்ணுக்குள்ளதான் எல்லாம் வெளியாகும். அந்த மனிதன் பிரவேசிக்கக்கூடிய தங்குமிடம், அது குடிசையோ, அது வீடோ, அது பங்களாவோ, அரண்மனையோ, எல்லாம் மண்ணில கட்டப்பட்டதா, மண்ணில் எடுக்கப்பட்ட மெட்டீரியல் தான் அது இருக்கிறது எல்லாமே. அந்த மனிதன் இப்ப பெண்கள் தாய்மார்கள் அணிக்கின்றாங்களா ஆவரணங்கள், தங்கம் வெள்ளி, இதெல்லாம் எங்க இருந்தது? எல்லாம் அங்கதான் தோண்டி எடுக்கலாம். இவன் விற்கிறான் காசி, எல்லாம் கொடுக்குறான் ஓசியில். இவன் விற்கிறான் காசிக்கு, இவன் விற்கிறான் காசி 1 லட்சம் 2 லட்சம் அல்ல ஓசியில கொடுக்குறேன்றான். எல்லாமே ஓசி தான். கடல்ல இருக்கிற மீன் ஃப்ரீயா கொடுக்குறான். நீ போய் பிடிச்சிட்டு வர்றதுக்கு லக்கேஜ் தான், நீ சார்ஜ் தான் நீ வாங்குறது, வேற ஒன்றும் இல்லை. அல்ல ஜல்ல ஜலாலோ அல்ல இப்படிதான் அல்லாவே விலை. எந்த மாதிரி ஒரு மண்ணில் படைக்கப்பட்ட அந்த மனிதனை ஏட்டு இசட் எல்லாமே ஒரு மண்ணை வச்சே முடிச்சுட்டான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆட்சி உள்ளவன். இப்படிதான் விலங்குன்னு அல்ல ஜல்ல ஜலாலவு தாய் வயிற்றுக்குள்ளேயும் வாழ வைப்பான், தரையிலையும் வாழ வைப்பான், தண்ணிக்குள்ளவும் வாழ வைப்பான், தண்ணிக்கு உள்ள இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ளவும் வாழ வைப்பான், சுட்டு சாம்பலாக்குற நெருப்புக்குள்ளவும் வாழ வைப்பான், கல்லுக்குள்ளவும் வாழ வைப்பான், காட்டுக்குள்ளவும் வாழ வைப்பான், பூமிக்குள்ள வாழ வைப்பான், பூமிக்கு மேலே வாழ வைப்பான். அவன் தாங்க ரப்பு, அவன் தான் ரப்பு. தாய் வயிற்றுக்குள்ள எல்லாம் சொல்றான், தொப்புள் வழியாக நான் உணவு அனுப்பினேன், தொப்புள் வழியாகவே கழிவை வெளியெடுத்தேன்னு சொல்றான்லாம். தரையில அவன் தான் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற என்ன நினைச்சுக்கிறேன், நான் தாங்க ஆபீஸ்க்கு போறேன், நான் தாங்க கடைக்கு போறேன், நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு பணம் அனுப்புறேன், அதை போட்டு போய் சாப்பிட்டு பட்டா கிடப்பாங்களா. உணவுக்கு பொருட்படுத்திக் கொள்ளாத எந்த ஒரு ஜீவராசியை நான் உலகத்தில் படைக்கவில்லைன்னு சொல்றாங்களா. வான பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாலே நான் எழுதிட்டேன், எழுதுகோள் காஞ்சி போச்சு, எழுதுகோள் உயர்ந்து போச்சுன்னு சொல்றாங்களா. வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால எழுதிட்டேன்னு சொல்றான்ல. கடையை துறக்கிறது நீங்க, கஸ்டமர் அனுப்புறது அல்ல, வலையை விரிக்கிறது நீங்க, மீனை மாட்ட வைக்கிறது அல்ல, ஆபீஸ்க்கு போறது நீங்க, உடம்புல இருக்கிற உறுப்புகளை செயல்பட வைக்கிறது அல்ல. சின்ன ஒரு நரம்பு தட்டினாக்கா மயக்கம் போட்டு கீழே வந்தீங்கன்னா ஆட்டோலத்துக்கு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி வீட்டுக்கு ஃபோன் போடுறாங்க. நல்லா தாங்க வந்தாரு உங்க ஆளு, இந்த மாதிரி ஆகிட்டாருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிற, சீக்கிரமா வந்து பாருங்கன்றாங்க. எல்லாம் அவங்க கையில இருக்கு, கண்ட்ரோல் பூரா அவங்க கையில இருக்குதுங்க. எல்லா கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கு. நம்மளாம் எல்லாம் பொம்மைங்க, எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகம் என்பது வாகனம். இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 850 கோடி மக்கள் பேசஞ்சர். ஸ்டாப்பிங் வந்தா இப்ப நம்ம போற வலிமா மண்டபம் வந்தா இறங்கிடும், அது வரைக்கும் வண்டியில போவோம். இந்த உலகம் என்பது வாகனம். இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிற 850 கோடி மக்கள் பேசஞ்சர். ஸ்டாப்பிங் வந்தா இறங்கிடும். அவங்க லக்கேஜ் என்னவோ அதை மட்டும் தான் எடுத்துட்டு இறங்க முடியும். அவங்க லக்கேஜ் என்ன அதை மட்டும் தான் எடுத்துட்டு இறங்குவாங்க. எம்டிஆர் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, லக்கேஜ் எடுத்துட்டு இறங்க முடியாது, காலியா தான் இறங்கணும். சூட்கேஸா, பேக்கா, பையா, மூட்டையா, முடிச்சா என்ன இருக்கு எடுத்துட்டு இறங்கணும். நம்ம லக்கேஜ் என்ன, தொழுகை எவ்வளோ, நோம்பு எவ்வளோ, ஜக்காத் எவ்வளோ, ஹஜ் எவ்வளோ, தான தர்மம் எவ்வளோ, 3 நாள் பண்ணிக்கலாம், 40 நாள் பண்ணிக்கலாம், 4 மாசம் பண்ணிக்கலாம், உம்ரா பண்ணிக்கலாம், ஹஜ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம லக்கேஜ். எத்தனை மக்களுக்கு நீங்க நாடாக, வீதியாக, வீடாக, நபராக, இரவுல பகல்ல, இன்பத்துல துன்பத்துல, லாபத்துல நஷ்டத்துல, வறுமையில செழிப்புல, காத்துல மழையில குளிர்ல வெப்பத்துல அல்லாஹ்வுடைய பெருமையை பத்தி சொன்னீங்களோ மக்களுக்கு கிட்ட போய், இதான் உங்க லக்கேஜ், இதான் நீங்க எடுத்துட்டு போற சொத்து. இங்க வச்சிருக்கிறது பூரா வெத்து, எதையும் எடுத்துட்டு போக முடியாது. எத்தனை கோடி நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க. சத்தாத் உலகத்திலே சொர்க்கத்தை கட்டினா, சொர்க்கத்தை கட்டினாங்க சத்தாத். அவன் மௌத்தா போவான்னு தெரிஞ்ச கட்டிட்டு போனா, ஒரு கால் உள்ள ஒரு கால் வெளியே, எடுன்ட்டான்ல, சொர்க்கத்தை கட்டினான். காரூன் மாதிரி பணக்காரங்க உலகத்துல வந்ததில்லை, வரப்போறதெல்லாம் குரான்ல சொல்றான். காரூன் பெரிய பயில்வானுடைய கூட்டமே கஜானாவுடைய சாவிகளை சொந்துக்கிட்டு போவாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன். என்ன ஆச்சு அவனுடைய நிலைமை? பூமிக்குள்ள முழுகடிக்கப்பட்டுச்சு. அவனுடைய செல்வங்கள், அவன் சகாக்கள் பூமிக்குள்ள முழுகடிக்கப்பட்டுச்சு. அப்புறம் நானே அல்லாஹ் அவனை தண்ணியில முழுகடிக்க வச்சான். இன்னும் வரைக்கும் அவனோட சடர்ந்து எல்லாம் வச்சிருக்கான் எகிப்துல, மிஸ்ர்ல. அல்ல ஜல்ல ஜலாலவு தாய் வயிற்றுக்குள்ளையும் வாழ வைப்பான், தரையிலையும் வாழ வைப்பான், தண்ணிக்குள்ள வாழ வைப்பான், தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ளவும் வாழ வைப்பான், சுட்டு சாம்பலாக்குற நெருப்புக்கு உள்ளவும் வாழ வைப்பான், கல்லுக்குள்ள வாழ வைப்பான், காட்டுக்குள்ள வாழ வைப்பான், பூமிக்குள்ள வாழ வைப்பான், பூமிக்கு மேலே வாழ வைப்பான். அவன் தாங்க ரப்பு. தாய் வயிற்றுக்குள்ள வாழ வச்சான். இப்போ தரையில அவன் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான். தண்ணிக்குள்ள பல கோடான கோடி படைப்பு. 4ல் 3 பாகம் தண்ணி, 1 பாகம் தரை, அதுல பாதி மலைகள், காடுகள். அந்த பாதியில கால்வாசி மனிதன் தங்கும் இடம், கால்வாசி மனிதன் உண்ணக்கூடிய உணவுக்கு உண்டான விளைநிலம். எந்த சின்ன நம்ம விட்டல எல்லாம் வாழ வச்சு கொண்டு இருக்கிற இந்த 850 கோடி மக்களை. எவ்வளவு பேர் ஆட்சியில் உள்ளவங்க, எல்லாம் எவ்வளவு பேர் ஆட்சியில் உள்ளவன். 1ல் பாதி மலைகள், காடுகள், அந்த பாதியில கால்வாசி மனிதன் தங்கும் இடம், அந்த மனிதன் உண்ணக்கூடிய உணவுக்கு உண்டான தயார் செய்யக்கூடிய இடம் கால்வாசி. அவ்வளவுதான். இதுலதான் எல்லாம் வாழ வச்சு கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறான். இவ்வளவு பெரிய ஆட்சியில் உள்ளவன் எல்லாம். தண்ணிக்குள்ள பல கோடான கோடி படைப்புகள். ஒரு திமிங்கலம் 33,000 கிலோ சாப்பிடுது ஒரு வேலைக்கு. 33,000 கிலோ. நீங்களும் நானும் சாப்பிடுறது 350 கிராம் 3 வேலைகள் சேர்த்து. காலையில 100 கிராம், மத்தியானம் 150 கிராம், நைட்டுக்கு 100 கிராம் அரிசியுடைய உணவு. அவ்வளவுதான் நம்ம கெப்பாசிட்டி. அது இட்லியோ, தோசையோ, அரிசியோ, பருப்போ, எதுவோ, அவ்வளவுதான் நம்ம கெப்பாசிட்டி. அது என்ன சம்பாதிக்குது? அந்த
சாதாரண ஒரு திமிங்கலம் 33,000 கிலோ சாப்பிடுதான் ஒரு வேலைக்கு. ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் சொல்றாங்க ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர்கள். இப்ப தண்ணிக்குள்ள பல கோடான கோடி படைப்புல வாழ வச்சு கொண்டு இருக்கிறா. தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் வயிற்றுக்குள்ள வச்சு வாழ வச்சான் யூனிஸ் அலைஹிஸ்ஸலாத்தா. 40 நாள் மீன் வயிற்றுக்குள்ள வாழ வச்சான் யூனிஸ் அலைஹிஸ்ஸலாம். சுட்டு சாம்பலாக்கிற நெருப்புக்குள்ள வாழ வச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. 40 நாள் நெருப்புக்குள்ள இருந்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கல்லுக்குள்ள காத்து நுழையாத கல்லுக்குள்ள சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு தாவத் கொடுக்குறாங்க. அப்படியா ஈமான் எடுத்துக்கனா நாலு சொர்க்கம் இருக்குதா நரகம் இருக்குதா? அப்படியா இந்த பாறையில இருந்து ஒரு ஒட்டத்தை வரைவங்க பார்க்கலாம், சென்னையா வரும். அதுவும் வந்தோட குட்டி போட்டவங்களெல்லாம் பால் கூட நக்கல் பண்ணாங்க, அடிச்சாங்க. அசா தடிய வந்துச்சு ஒட்டகம், போட்டுச்சு குட்டி, குடிச்சிச்சு பால். அந்த பாறைக்குள்ள ஒட்டகம் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? காட்டுக்குள்ள பல கோடான கோடி படைப்புல வாழ வச்சு கொண்டு இருக்கிறான். புலி, சிங்கம், கரடி, யானை, முயல், முசுறு, மானு, சிறுத்தை, இந்த மாதிரி பல கோடான கோடி படைப்புல வாழ வச்சு பிரம்மாண்டமா டன் கணக்கில் சாப்பிட்ற படைப்புலாம் இருக்கா காட்டுக்குள்ள. அல்லாஹ் ஜல்ல ஜலால ஒரு பெரிய ஆட்சி உள்ளவர். அல்லாஹ் தண்ணியை தரையாக்குவான், தரையை தண்ணியாக்குவான் வழிபட்டவங்கள வாழ வைக்கிறதுக்காக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம்களை வழிபட்டவங்கள வாழ வைக்கிறதுக்காக தரையை தண்ணியா மாத்தனா, கப்பல்ல ஏற வச்சா, கப்பல்ல மிதக்க வச்சா, வாழ வச்சா. அவன் தாங்க ரப்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கௌம்களை வழிபட்டவங்கள வாழ வைக்கிறதுக்காக அல்லாஹ் ஈமான் கொண்ட 6 லட்சம் பேர் என்ன செஞ்சான்? தண்ணி வந்து பின்னால ஃபரோனுடைய பட்டாளம் அசாவை அடிக்க சொன்னா 12 பாதைகளை பிளக்க வச்சான், கடக்க வச்சான், வாழ வச்சான். அவன் தாங்க ரப்பு. அவன் தான் ரப்பு. தண்ணியை தரையா மாத்துறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தரையை தண்ணியா மாத்தி கப்பலை மிதக்க வச்சான். அவன் தான் ரப்பு. வழிபட்டவங்கள வாழ வைக்கிறதுக்காக. பசி எடுக்குது, நான் சொர்க்கத்துல இருந்து இறக்கணும் உணவு 40 வருஷம் இறக்கணும். தாகம் எடுக்குது, நாங்க பாறை அடிக்க சொன்னா பாறையிலேருந்து வந்துச்சு தண்ணி. 12 நீர் ஊற்றுகள் இன்னமும் வந்துகிட்டு இருக்காரு ஊரு. அங்க போய் பார்த்துட்டு வந்தார் நம்ம ஆதம் ஹாஜாருடைய மகன் ஹஃபீஸின் மௌலானா ரஹமத்துல்லாஹி மௌத்தாயிட்டாங்க. அவங்க பார்த்துட்டு வந்தாங்க அந்த மலையை போய். தண்ணி வந்துகிட்டு இருக்குது, 12 ஊத்து இன்னும் வந்துகிட்டு இருக்கு. கியாமத் வரைக்கும் வராது, கியாமத் வரைக்கும் வரும். அல்லாஹ் ஜல்ல ஜலால ஒரு பெரிய ஆட்சி வரும். அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில என்ன வச்சிருக்கிறான்? 100 கிலோமீட்டர் உயரமான மாளிகைகள் சொர்க்கத்துல. அதுல ஏராளமான பணியாட்கள் இருப்பாங்க, பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள். அவர்களை பார்த்தா சிதறிய முத்துக்களை போல் காட்சி தருவாங்க. அதில் பல கூடாரங்கள் இருக்கு. அந்த கூடாரங்களில் பல மாடங்கள் இருக்கும். அந்த மாடங்களில் யாகூத் என்னும் சிகப்பு நிற ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அதில் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அது குங்கும கலவையால் கட்டப்பட்டவை, கஸ்தூரி கலவையால் பூசப்பட்டவை. அது பாழடையவும் செய்யாது, பழையதாகவும் ஆகாது. அது எந்நேரமும் மனம் கவர்ந்து கொண்டே இருக்கும். கமகம கமகம. இதை கொத்தனார் கட்டவில்லை. அல்ல ஜல்ல ஷானஹு தஆலா குன் ஆகுக என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவையாகும். அல்லாஹ் தஆலா என்ன சூரத்தில் வாக்கியாவில் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய நல்லடியார்கள், என்னுடைய இறை நேசர்கள் எங்க இருப்பார்கள் தெரியுமா? முள்ளில்லாத இலந்தை மரத்தின் அடியிலும், அடி முதல் நுனி வரை அடுக்கடுக்காக தொங்கும் வாழை மரத்தின் அடியிலும், அடி சாயாத அடர்ந்த நிழலிலும், அல்லாஹ்வினால் ஓட விடப்பட்ட நீர் ஊற்றுக்கு அருகாமையிலும், இன்னும் பல வகையான பழ வகைகளுக்கு மத்தியிலும் இருப்பார்கள். அவைகள் எக்காலமும் கனிகள் தந்து கொண்டே இருக்கும். காய்ந்து அற்று போகாதவை, உண்பதிலிருந்து தடுக்கப்படாதவை. இன்னும் உயர்தரமான விரிப்புகள் விரிக்கப்பட்ட கட்டில்கள் மீது அவர்கள் வீற்றிருப்பார்கள். இன்னும் அவர்களுடைய மனைவியர்களை நாம் பிரதியோகமாக உண்டாக்கினோம். இன்னும் அவர்களை கன்னியர்களால் நாம் ஆக்கியுள்ளோம். இன்னும் துணைவர்கள் மீது பாசமுள்ளவர்களாகவும் சமமான வயதுள்ளவர்களாம் நாம் ஆக்கியுள்ளோம். அவர் எப்படி படைச்சது தெரியுமா? கஸ்தூரி, குங்குமம், அம்பர், கற்பூரம் 4 கலவையால் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய கெப்பாசிட்டி என்ன தெரியுமா? பிணத்துடன் பேசினால் பிணம் உயிர் பெற்றுவிடும். கடலில் எச்சில் துப்பினால் கடல் நீர் முழுவதும் இனிப்பாக மாறிவிடும். சூரியன் முன்னாடி சுண்டுவருடைய நுனியை நீட்டினால் சூரியனுடைய ஒளி தங்கிவிடும். வானத்திலிருந்து பூமி எட்டி பார்த்தால் பூமி முதல் வானம் வரை ஒளிமயமாக ஆகிவிடும். அவங்க துப்பட்டால இருக்க ஒரு நூலுக்கு என்ன அவன் அந்த உலகம் புறம் சேர்த்தார். யாகுது மரகத கிளைகளில் விளையாடியவர், தஸ்லிம் என்னும் நீரை பருகியவர். 70 ஆடைகள் அணிந்திருப்பார்கள். அதுக்கு உள்ள இருக்கிற பாஷ் எல்லாமே வெளியே தெரியும். அல்லாஹ் வச்சிருக்கிற சன்மானங்கள். அல்லாஹ்வுடைய ஹை ரேஞ்சான நல்லடியார்களுக்கு 500 அறைகள் உள்ள மாளிகை சொர்க்கத்துல. ஒரு அறையில 5000 ஹூர்லின்கள் இருப்பாங்களாம். இவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக எங்க எஸ்ஹெச் ஹாஜர் ராம்நாடுல இஸ்திமால பேசுனாங்க. இந்த விஷயத்த நான் கேட்டேன். ராமத்துல இலையும் ஏன் இவன் உலகத்துல கலைச்சான் இல்லையா? தீனுக்காக சுத்தி கலைச்சான் இல்லையா? அல்லாஹ் தஆலா அங்கே சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி அவனுக்காக வேண்டி வைக்கப்பட்ட சன்மானங்கள். ஒரு அறையில 25 அப்படின்னாக்கா 25 லட்சம் வருது ஒரு ஆளு. 500 அறைகள், ஒரு அறையில 5000 ஊர்லியன்கள். கால்கடல் போட்டு பார்த்தீங்க 25 லட்சம். ஒரு மனிதனை சந்தோஷப்படுது இவன் ஒருத்தன். அல்லாஹ் சந்தோஷப்படும். ஆனா அல்லாஹ் அங்க என்ன பண்றான்? 25 லட்சம் கொடுக்குறான் இவனை சந்தோஷப்படுத்த. நீ என்ன சந்தோஷப்படுத்தினியா? நான் உன்னை சந்தோஷப்படுத்துற பார்த்தியா எப்படி பண்ற பாரு அப்படி.
அல்லாஹ் தாலா எந்த கண்ணும் கண்டிடாது, எந்த காதாலும் கேட்டிடாது, எந்த மனதால எண்ணிடாது பிரம்மாண்டமான சொல் ரஸ்தமாலும் கே समय बोलते हैं அதுக்காக இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நியத்து வைங்க அல்லாஹ்வுடைய பாதையில்